சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. வீட்டு வாடகைக்கான வரி கழிவு 2,40,000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்வு. மூத்த குடிமக்களுக்கான வட்டி வருவாயில் 1 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 63 ஆண்டுகள் பழமையான வரி நடைமுறைகள் மாற்றியமைக்க நடவடிக்கை. லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கான சுங்க வரி ரத்து செய்யப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. மின் வாகனங்கள் செல்போன்களின் விலை குறைய வாய்ப்பு. LED பேனல்களுக்கான சுங்கவரி 10% இருந்து 20% அதிகரிப்பதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. டிவி, கணினிகள் உள்ளிட்டவற்றுக்கான விலை உயர வாய்ப்பு. நாடு முழுவதும் 200 இடங்களில் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும். 36 உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இறக்குமதி வரியை ரத்து செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. நாடு முழுவதும் மேல்நிலைப் பள்ளிகள், சுகாதார நிலையங்களுக்கு பாரத் நெட் மூலம் இலவச பிராட்பேண்ட் வழங்கப்படும். மாணவர்களுக்கான பாடங்கள் தாய்மொழியில் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. ₹1 வருவாயில் அதிகபட்சமாக கடன்கள் மூலம் 24 பைசா, வருமான வரி மூலம் 22 பைசாவும் கிடைப்பதாக பட்ஜெட்டில் தகவல். செலவினங்களில் ₹1 அதிகபட்சமாக மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்கு 22 பைசாவும், வட்டியாக 20 பைசாவும் செலவிடப்படுவதாகவும் தகவல். காலணி மற்றும் தோல் பொருள் துறையில் வரி விலக்குடன் கூடிய ஏற்றுமதி உள்ளிட்ட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். வருவாய் 4 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வதோடு 1.1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி நடைபெறவும் வாய்ப்பு ஏற்படும் என பட்ஜெட்டில் தகவல். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு 4,91,000 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,66,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. உள்துறைக்கு 2,33,000 கோடி ரூபாயும், வேளாண் துறைக்கு 1,71,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு 1,28,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சுகாதாரத்துறைக்கு 98,311 கோடி ரூபாயும், IT மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு 95,298 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ உள்ளிட்ட 1 கோடி பகுதி நேர ஊழியர்களுக்கு இலவச சுகாதார காப்பீடு. அரசின் ஈஸ்ரம் இணையதளத்தில் பதிவு செய்து பயனடையலாம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாறு படைத்தார் நிர்மலா சீதாராமன். வெவ்வேறு காலகட்டத்தில் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நெருங்கி வருகிறார். பீகார் மாநிலம் பாட்னா IIT விரிவாக்கம், தேசிய உணவு தொழில்நுட்ப மையம், நீர்ப்பாசன திட்டம், புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், தாமரை விதை ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதால் மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு கவனிப்பு. 2005ஆம் ஆண்டில் 1 லட்சம் ரூபாயாக இருந்த தனிநபர் வருமான வரி விலக்கு வரும் நிதியாண்டில் 12 லட்சமாக உயர்வு. 20 ஆண்டுகளில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் நிதியமைச்சர்கள் அளித்த வரி சலுகைகள் விவரம் வெளியானது. ரயில்வே துறையை நவீனப்படுத்த கடந்த ஆண்டை போலவே 2,52,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. புதிய திட்டங்கள் இல்லாததால் ரயில் விகாஸ் நிகாம், இர்கான், IRFC போன்ற ரயில்வே துறை சார்ந்த பங்குகள் விலை கடும் சரிவு. மத்திய அரசின் பட்ஜெட்டால் சேமிப்பு, முதலீடு, நுகர்வு மட்டும் இன்றி நாட்டின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. மக்கள் நலன் சார்ந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டும் தெரிவித்தார்.
மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை தானா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தும் ஒன்றை கூடவா பட்ஜெட்டில் சேர்க்க மனம் வரவில்லை என்றும் வினா. தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் மத்திய பட்ஜெட்டில் இல்லை என்று இபிஎஸ் விமர்சனம். வருமான வரி சலுகை, சுங்க வரிகளில் மாற்றங்கள், சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அறிவிப்புகளை வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தகவல். அதிமுகவினர் செய்யும் தவறுகளை மறைத்து திமுக மீது இபிஎஸ் வீண் பழி சுமத்துவதாக குற்றச்சாட்டு. ஈசிஆரில் காரில் பெண்கள் துரத்தப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது என துணை ஆணையர் கார்த்திகேயன் தகவல். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு துரோகம் செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். தேர்தல் நடக்கவுள்ள மாநிலங்களுக்கும் கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கும் மாநிலங்களுக்கும் மட்டும் நிதி ஒதுக்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. மகா கும்பமேளாவில் பிரபலமான காந்த கண்ணழகி மோனாலிசா சினிமா கதாநாயகியானார். தமது புதிய படத்தில் நடிக்க வைக்க உள்ளதாக பிரபல ஹிந்தி பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தகவல். இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் இந்தியா வருகை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறும் இலக்கிய விழாவில் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 62,000 ரூபாயை கடந்து புதிய உச்சம் தொட்டது. ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 62,320 ரூபாய்க்கு விற்பனை. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.